இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashram. January 9 to 12. Click the link below and register. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் முரண்டு பிடிக்கும் அமித்ஷா, முரண்படும் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்துல இந்திய கூட்டணிக்குள்ள ஒரு மாபெரும் குழப்பம் என்பது மீண்டும் வந்திருக்கு. அந்த குழப்பத்தை பற்றியும் அதனுடைய பின்னணி பற்றியும், இந்த பக்கம் நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லைங்க, எங்களுக்குள்ளேயும் பெரிய சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு திமுக கூட்டணிக்குள்ளேயும் ஒரு மோதல் என்பது மீண்டும் அடிச்சிருக்குன்னு சொல்லணும். காங்கிரஸ் அதிகார பகிர்வை மீண்டும் இப்போ டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இரண்டு மிக முக்கியமான கூட்டணிக்குள்ளேயும் தொடர்ந்து இந்த மோதல், தொடர்ந்து அந்த வார்த்தை போர் என்பது பெருசா போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல தான் இந்த நிகழ்வுகள்லாம் குறித்து இந்த ஒரு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வெல்கம் டு சென்சேஷன். அமித்ஷாவோட தமிழக வருகை தமிழ்நாடு முழுக்கவே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. புதுக்கோட்டையில் நேற்றைய தினம் பாஜக கூட்டத்தில் அமித்ஷா பேசும்போது மிக முக்கியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டாரு. மீண்டும் அவரோட பழைய கருத்து, அதாவது என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், 2026 தேர்தலில் திமுகவை நாங்கள் ஒழித்தே தீருவோம், இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக தான், வாரிசு அரசியலுக்கு அகைன்ஸ்டா நாங்கள் பிரச்சாரம் பண்ணி இந்த தேர்தலில் நிச்சயமா என்டிஏ கூட்டணி ஆட்சி, மறுபடியும் சொல்றேன், என்டிஏ கூட்டணி ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் அமைக்கும் அப்படின்றத மீண்டும் அமித்ஷா உறுதிப்பட சொல்லியிருக்காரு. இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு நடத்தி அதில் பாஜக தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றதே அதிமுகவுக்கு ஒரு பெரிய எரிச்சலை கொடுத்தது. அதை தொடர்ந்து தான் அதிமுக எல்லாம் பொதுக்குழு போட்டு அதில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. இந்த கூட்டணிக்கான தலைமை அதிமுக தான், அந்த கூட்டணி குறித்தான அதிகாரம் அதிமுக தான் இருக்கு அப்படின்ற போன்ற பல பொதுக்குழு தீர்மானங்களை நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு அங்க ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து தான் இப்போ மீண்டும் கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்திருக்கு. அமித்ஷாவே எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சி அமைப்போம் அப்படின்றத விட்டுட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்றதுக்கு மீண்டும் பேசியிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற குழப்பம் கூட்டணிக்குள்ள போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இதற்கு அப்படியே நேரெதிரா அமித்ஷா இந்த ஒரு கருத்தை, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்ற கருத்தை புதுக்கோட்டையில ஆணித்தரமா பதிவு பண்றாரு அப்படின்னா, அதற்கு ஆப்போசிட்டா எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய அந்த பிரச்சார பயணம் சேலத்தில் நடந்தது. அந்த பிரச்சார பயணத்துல அதற்கு முரண்படும் விதமா அவர் என்ன கருத சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக தனிப்பெரும் கட்சியா அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முரணான கருத்தை சொல்லியிருக்கார். இதுல அவரோட கருத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது, கூட்டணிக்குள்ள பல கட்சிகள் இருக்கலாம், ஆனா ஆட்சி என்பது தனிப்பெரும் கட்சியா அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத அவரோட சொந்த மாவட்டமா இருக்கக்கூடிய சேலத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஒரே நாள்ல கூட்டணி தலைவர்களிடையே இப்படி முரண்பட்ட கருத்தை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அமித்ஷா என்ன பேச போறார், எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசுவாரா, அவரோட கருத்து எப்படி கூட்டணிக்குள்ள மீண்டும் அந்த கணக்கை மாற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்துல இந்த இரண்டு தலைவர்களிடையே இருவேறு கருத்துக்கள் ஒரே டைம்ல வந்ததுதான் அந்த கூட்டணியில மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய புதுக்கோட்டை கூட்டம் எதுக்காக அப்படின்னா, நைனா நாகேந்திரனுடைய அந்த பிரச்சார நிறைவு விழா, அந்த நிறைவு விழா ஒட்டி தான் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இதுல என்டிஏ கூட்டணி சார்பா இந்த கூட்டம் நடத்தப்பட்டதா இல்ல பாஜக சார்பா நடத்தப்பட்டதா அப்படின்ற குழப்பம் எழுந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரு மேடையில என்டிஏ கூட்டணி தலைவர்கள் யாருமே பங்கேற்கல, எல்லாருமே பாஜக தலைவர்களாக தான் பங்கேற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அவர் என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்தினாரு. அந்த யாத்திரையில அப்போ அதிமுக தலைவர்களாக வருவாங்க, கலந்துக்குவாங்க, அதெல்லாமே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி என்பது அப்போ இருந்தது கூட்டணி உடையறதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ மீண்டும் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு மேடையில, அதுவும் அமித்ஷா கலந்துகிட்ட மேடையில எந்த ஒரு கூட்டணி தலைவர்களுமே கலந்துக்கல, அதிமுக தலைவர்களும் கலந்துக்கல, அது மட்டும் இல்லாம ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம் போன்ற எந்த தலைவர்களுமே இந்த கூட்டத்துல கலந்துக்கல. அதனால இதை என்டிஏ கூட்டம் எடுத்துக்கிறதா இல்ல பாஜக கூட்டம் எடுத்துக்கிறதா அப்படின்றதே கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய குழப்பமா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கூட்டத்தை முடித்துக்கொண்டு அமித்ஷா ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைக்கு போறாரு. யாரோட அப்படின்னா, அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி இடத்துல அந்த பேச்சுவார்த்தை என்பது போயிட்டு இருக்கு.
அமித்ஷா, பியூஷ் கோயல், அப்புறம் அதிமுக தரப்பில் இருந்து இன்னும் வேறு சிலர்கள்லாம் கலந்து இந்த பேச்சுவார்த்தையில் வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க. அதில் வந்து இன்னும் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட போகுது. நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது. இன்னைக்கு 2ஆம் நாளா அமித்ஷா திருச்சிக்கு வந்திருக்காரு. திருச்சியில கூட மோடி பொங்கல் அப்படின்ற விழாவில் அமித்ஷா கலந்துகிட்டாரு. அந்த விழாவை தொடர்ந்து மீண்டும் திருச்சியில ஒரு ஹோட்டல்ல எஸ்பி வேலுமணியோட இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னைக்கு 2ஆம் நாளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுல அமித்ஷாவோட ஒரு குரல் என்னவா இருக்கு அப்படின்னா, அதிமுக மீண்டும் ஒருங்கிணைஞ்சு வரணும். அதாவது அமித்ஷா மீண்டும் தினகரனுக்காகவும் ஓபிஎஸ்க்காகவும் அதிமுக இடத்துல பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதிமுக வந்து ஒருங்கிணைஞ்சு வரணும் அப்படின்ற ஒரு குரலை வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்கா அதிமுக தலைவர் இடத்துல அமித்ஷா எழுப்பியிருக்காரு. அதற்கு அதிமுக தலைமை எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? மீண்டும் எடப்பாடி பழனிசாமி டைரக்டா வந்து அவரோட அந்த கோரிக்கையை, அவரோட அந்த பொசிஷனை வந்து அமித்ஷா இடத்துல டைரக்டா பேசுவாரா, இல்ல அமித்ஷாவோட அந்த ஒரு கோரிக்கை, அமித்ஷாவோட அந்த ஒரு குரல் என்பது வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் வலுப்பெறுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. இதை எப்படி இரண்டு கட்சிகளும் சேர்ந்து ஒன்னா நிக்க போறாங்க? அமித்ஷாவோட கோரிக்கை ஓபிஎஸ் கொண்டு வரணும், தினகரனை கொண்டு வரணும்னு பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு. அப்ப அப்படி இருக்கிற சமயத்துல இந்த இரண்டு தலைவர்களே முரண்பட்ட கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அப்போ உண்மையிலேயே வந்து கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லையா? பெரிய கட்சிகள்லாம் பெருசா இன்னும் சேர்ந்த மாதிரி தெரியல. என்டிஏ கூட்டணியே இன்னும் பெருசா பலம் அடையல தமிழ்நாட்டில். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் வெளிப்படையா நடந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து இன்னும் இருக்கக்கூடிய அந்த குமுறல், இன்னும் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாமே கூட்டணிக்குள்ள பெருசா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏன் அமித்ஷாவை புறக்கணிச்சாரு? எதற்காக அமித்ஷா கலந்துகிட்ட அந்த கூட்டத்துல அமித்ஷாவோட பேச்சுவார்த்தையில எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பெருசா எழுந்திருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அதிமுக தலைவர்கள்லாம், அவருக்கு ஏற்கனவே வந்து அவரோட ஸ்கெட்யூல் படி அவரோட பிரச்சாரம் பயணம் போயிட்டு இருக்கு, அதனால அதுல அவர் பிஸியா இருக்காரு, அதனால தான் கலந்துக்க முடியலன்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அந்த பிரச்சாரம், எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் பிரதமர் மோடி திருச்சிக்கு வராரு. அந்த டைம்ல அவரோட பிரச்சாரத்தை ஒத்தி வச்சுட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் மோடியை வரவேற்றார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவங்க இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதே மாதிரி இப்போ ஏன் அமித்ஷா வந்து வரவேற்கல அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா பிரதமர் மோடி வராரு அப்படின்னா பிரதமருக்கும் அதிமுக தலைமையா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் கரெக்டா இருக்கும். ஆனா அமித்ஷா வந்து 2ஆம் நிலை தலைவர் தான் பாஜகல, அதனால அதிமுகவோட 2ஆம் நிலை தலைவர் கலந்துட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற முடிவு எடுத்து தான் இந்த முறை எஸ்பி வேலுமணியை எடப்பாடி பழனிசாமி அனுப்பிச்சிருக்காரு. அப்படின்னும் வரக்கூடிய நாட்கள்ல ஒருவேளை பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மீண்டும் பேச்சுவார்த்தையில கலந்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு பேச்சுவார்த்தை என்பது அமித்ஷாவோட அவரோட ஸ்ட்ராங்கா கண்டிஷன் வச்சிருக்காரு. இது மாதிரி பாஜகவும் நிச்சயமா அதிகமான தொகுதிகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல 23 இல்லைன்னா 30 தொகுதிகளுக்குள்ளதான் பாஜகவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அதிமுக எடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ அமித்ஷா அந்த பேச்சுவார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு எண்ணிக்கை என்பது அதிகமா போக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இரண்டு முக்கியமான தலைவர்கள் ஓபிஎஸ் தினகரனையும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு குரல் ஓங்கி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இதனோட முன்னோட்டமாக தான் சமீபத்தில் நைனா நாகேந்திரன் வந்து ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவுக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு குரலை வந்து அவருடைய அந்த ஆசையை வந்து விருப்பத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. இந்த பக்கம் அதிமுகவுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு, பாமகவை உள்ள கொண்டு வந்துடணும். இன்னைக்கு தேமுதிக கூட்டமும் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. அதுல தேமுதிக நிர்வாகிகள் இடத்துல வாக்கெடுப்புலாம் நடத்தி இருக்காங்க. எந்த கட்சிக்கு போலாம், தாவேக்காவா, அதிமுகவா, திமுகவா அப்படின்ற ஒரு அந்த வாக்கெடுப்பு பெட்டி எல்லாம் வச்சு அங்க அந்த நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு இறுதி முடிவு பெறும். ஒரு ஜனவரி 10 அந்த பொங்கல் சமயத்துல வந்து எல்லா கூட்டணியும் ஒரு வகையில கம்ப்ளீட்டாக வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள இந்த ஒரு என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை சக்சஸா முடியுமா, இல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றது போல பாமகவை ஒரு பக்கம் கூட்டு வந்தாலும் அமித்ஷாவுக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டு ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் தடுப்பாரா, இன்னொரு புறம் ஓபிஎஸும் தினகரனும் விஜயோட ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அவங்களும் கூடி சீக்கிரம் சேருவாங்களா, செங்கோட்டைன்னு சொல்றது போல அங்கேயும் வந்து இணைப்பு நடக்குமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி நாங்களும் சலைச்சவங்க இல்லைங்க, எங்களுக்குள்ளேயும் பெரிய மோதல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் என்பது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள்லாம் திமுகவுக்கு எதிராகவும்
தாவேகா கூட்டணிக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு இருக்காங்க. என்னதான் தமிழக காங்கிரஸ் தலைமை பெருசா ரியாக்ட் பண்ணல, பெருசா திமுகவோட தான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னாலும் நிர்வாகிகளோட குரல் என்பது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் கூட காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, காங்கிரஸ் தாவேகா பேச்சுவார்த்தை எல்லாம் வதந்தி தாங்க, நாங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தையே பண்ணல, திமுகவோட கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, நாங்க திமுகவோட தான் பயணிக்க போறோன்ற மாதிரி அந்த ஒரு வியூகத்திற்கு, அந்த ஒரு விவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. ஆனா இப்போ இன்னைக்கு காங்கிரஸோடைய எம்பி மாணிக்கம் தாகூர், இவர் ஏற்கனவே பல சர்ச்சையான கருத்துக்களை இப்ப சமீபத்தில் சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. அதே போன்று இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தொகுதி பங்கீடு மட்டும் இங்க முக்கியம் இல்ல, அதிகார பங்கீடும் இங்க பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு, காங்கிரஸ் நிச்சயமா அதிகாரத்துல பங்கு கேட்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு. இது யூஸ்வலா முன்னாடியே பல காங்கிரஸ் தலைவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு பக்கம் விஜயோட அந்த டோர் ஓப்பனா இருக்கு, அதை காட்டியே திமுக அதிகார பங்கு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பல யோசனைகள்லாம் இங்க பேசப்பட்டதாகவும், காங்கிரஸ் தலைவர்களே சில பேர் காங்கிரஸ் தலைமைக்கு எதிராகவே பேசியிருந்தாங்க, அதிகாரத்துல நிச்சயமா எங்களுக்கு பங்கு வேணும், திமுக பங்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனா யூஸ்வலாவே திமுகவோ அதிமுகவோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெருசா கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அதிகார பங்கு இதுவரைக்கும் கொடுத்ததில்லை, இனியும் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இரண்டு பெரிய கட்சிகளும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் குறைஞ்சது 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தான் போட்டி போடுவாங்க. அப்போ 150க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அப்படின்னா அவங்க நிச்சயமா தனிப்பெரும் கட்சியா தான், ஏதோ ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியா தான் வரும். அப்போ மெஜாரிட்டி மார்க்கை தாண்டி அவங்களே தனிப்பெரும் கட்சியா வர்ற சமயத்துல அந்த கட்சிகள் அதிகாரத்தை பகிர்றது என்பது வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா அவங்களே சிங்கிள் மெஜாரிட்டி இருக்கிற சமயத்துல அவங்க தான் தனிப்பெரும் கட்சியா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். அதே ஒரு போக்கு தான் மீண்டும் தொடரும். அதனால காங்கிரஸ் ஒரு பக்கம் விஜய காரணம் காட்டி அதிகாரத்துல பங்கு வேணும், இன்ஃபேக்ட் கூட்டணி கட்சிகளோட உரிமையின் கூட சில பேர் சொல்றாங்க, ஆமா இத்தனை ஆண்டுகளா கூட்டணிகளை போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மந்திரி சபையிலேயும் சரி அதிகார பகிர்வு என்பது அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு அப்படின்ற ஒரு உரிமையை பேசினாலும் மற்றொரு புறம் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் அந்த யோசனை பெருசா இல்ல, கூட்டணிக்குள்ள வாங்க தொகுதிகளான பங்கீட்டுக்கலாம், ஆனா அதிகார பங்கீடு என்பது இன்னும் இங்க கடினமா தான் இருக்கும், இன்னும் அதுக்கு வாய்ப்பு குறைவு தான் அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. இருந்தாலும் காங்கிரஸோட இப்ப அந்த குரல் மாணிக்கம் தாகூர் போன்ற அனைவருக்கும் அறிந்த தலைவர்களே மீண்டும் திமுக இடத்துல அதிகார பங்கீடு கேட்போம், அதிகாரத்தை பகிரக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற கருத்து மீண்டும் இப்போ எழுந்திருக்கிறது என்பது தாவேகாவோட கூட்டணி அந்த ஒரு காரணத்தை காட்டி மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்காங்களா, அப்போது உண்மையிலே வதந்தி கிடையாதா, மற்றொரு புறம் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் அந்த பேச்சுவார்த்தை என்பது போயிட்டு இருக்கா, அதை காரணம் காட்டி தான் திமுகவை வழிக்கு கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு இதை போடுறாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருந்திருக்கு. எது எப்படியோ அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ளேயும் இன்னும் பிரச்சனை அதிகமாக போயிட்டே இருக்கு. திமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ளேயும் இப்போ பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏப்ரல் முதல் வாரத்தில் தேர்தலே வந்துடும் சொல்றாங்க. பிப்ரவரி தொடக்கத்திலேயோ பிப்ரவரி மத்தியிலேயோ அந்த எலெக்ஷன் நோட்டிபிகேஷன்லாம் வந்துடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால் தேர்தலோட தமிழ்நாடு தேர்தலும் சேர்ந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல்னா இன்னும் 2 மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த 2 மாதத்துக்குள்ள இப்படி ஒரு குழப்பத்தை இத்தனை பெரிய கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தேர்தலை சமாளிக்க போறாங்க? தேர்தலை போட்டி போடுறது மட்டும் உங்களோட வேலை கிடையாது, கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோதல்கள் எல்லாத்தையும் களைஞ்சு எல்லாமே ஒற்றுமையா வந்தா மட்டும்தான் 2 கூட்டணிகள் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்றதான் சாமானிய மக்களோட ஒரு கருத்தா இருக்கு. அதனால வரக்கூடிய நாட்கள்ல இந்த பக்கம் அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை எப்படி அதிமுகவை இன்னும் எரிச்சலடை செய்யுது, இல்ல அதிமுக எப்படி பாஜகவை கொஞ்சம் கூல் டவுன் பண்ண சொல்லி இவங்க எப்படி அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதிமுக தலைமையில தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எப்படி சொல்ல வராங்க, அந்த ஒரு நிலை அதிமுக ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த பக்கம் திமுக அந்த கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்குமா, இன்னும் காங்கிரஸ் விசிக போன்ற கட்சிகள் எல்லாமே என்ன முடிவு எடுக்க போறாங்க, எப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு எப்போ முடிக்க போறாங்க, எத்தனை தொகுதிகளை பங்கிட்டுக்க போறாங்க அப்படின்ற பல கேள்விகள் தினம்தோறும் எழுந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் பல முக்கியமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.